அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ் கதவுகளின் கவிதை குமிழ் திருகி திறந்து பளிச்சென்று வெளிச்சம் விழச் செய்த எழுத்து விஞ்ஞானி அஷ்ரப் ஷிஹாப்தீனின் சுவர்களில் உருவாகும் சுவர்க்கங்கள் எனும் நூல் அறிமுக விழாவில் இத்தனை பெருந்தகைகளுக்கு மத்தியில் சிறு துளியாய் விளங்கும் நான் உங்கள் முன்னிலையில் விமர்சன உரை நிகழ்த்த கிடைத்தமை என்னுடைய பாக்கியமாகும். காணாமல் போனவர்கள், என்னை தீயில் எரிந்தவள், தேவதைகள் போகும் தெரு ஆகிய சிறந்த 3 கவிதை தொகுதிகளை அடுத்து 4வதாக எம் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது சுவர்களில் உருவாகும் சுவர்க்கங்கள். இக்கவிதை தொகுதியானது உருவ ரீதியாகவும் உள்ளடக்க ரீதியாகவும் கனதியான மிகவும் காத்திரமான ஒரு படைப்பாகும். 50 கவிதைகளையும் 8 குறும்பாக்களையும் கொண்டு காணப்படக்கூடிய இந்த கவிதை தொகுதியின் உள்ளடக்கம் குறித்து கவிஞரே தன்னுடைய முற்குறிப்பில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். கடந்த 5 வருடங்களுக்குள் கோவிட் வைரஸ், நாட்டின் அரசியல் சூழல், பொருளாதார வீழ்ச்சி ஆகியன நம்மை நடமாட முடியாத நிலைக்கு தள்ளிய போது முடங்கி கிடந்த காலங்களில் உருவான கவிதைகளே இவை என ஆசிரியர் இவ்வாறு கூறியிருந்தாலும் அதையும் தாண்டிய பல உள்ளடக்க சிந்தனைகளை நாம் இவருடைய சுவர்களில் உருவாகும் சுவர்க்கங்கள் எனும் கவிதையில் நுழைக்கலாம். மிகையான புனைவுகளோ வார்த்தை ஜாலங்களோ வீணான சொல்லடுக்குகளோ ஏதுமின்றி வாழ்வியல் யதார்த்தங்களை அத்தனை அழகாக யதார்த்தமாக தன்னுடைய கவிதைகளின் பாடுபொருளாக்கியுள்ளார் கவிஞர் அஷ்ரப் ஷிஹாப்தீன். இனவாதம், வறுமை, பேச்சுரிமை மீறல், விளிம்பு நிலை மக்கள் என்ற அடிப்படையில் இவருடைய கவிதைகளை நாங்கள் நோக்குவோம். பன்மைத்துவ சமூகம் ஒன்றில் இன்றைய தினம் தவிர்க்க முடியாத ஒன்றாக இனவாதம் மாறிவிட்டது. நாம் அனைவரும் இனவாத தீயினால் கருகியவர்கள், வேறுவலை பிராந்திய ஒன்றியம் அறியாததில்லை. மோனாலிசா முகங்களும் அருகில் நிற்பவரும், பான்மைகளின் இடைவெளி, நடத்தை ஆகிய கவிதைகள் இனவாதிகள் குறித்தும் இனவாத தீ குறித்தும் அதிகம் பேசுகின்றன. நடத்தை எனும் கவிதையானது இனவாதிகளுக்கான சாட்டை அடியாகவே அமைந்துள்ளது. அதனுடைய இறுதி வரிகள் இவ்வாறு அமைகின்றது. அவமதிக்கும் சொற்களை கரல் பிடித்த கத்திகள் போல் பயன்படுத்தி நீ என்னை அவ்வப்போது குத்திக் கொண்டே இருக்கிறாய். அனுபவித்துக் கொண்டே அமைதியாக இருக்கிறேன் என்பதால் ரோஷமற்று போய்விட்டேன் என்று அர்த்தமல்ல. நான் பெரும்பான்மையாக உள்ள ஒரு தேசத்தில் வாழ நேர்ந்து எனது மார்க்கம் என்னை பண்படுத்தவில்லை என்றால் நானும் நடந்து கொண்டிருப்பேன் உன்னை போலவே என இனவாதிகளுக்கான சாட்டை அடியாக தன்னுடைய கவிதை வரிகளை அழகுரை வடிவமைத்துள்ளார் அஷ்ரப் ஷிஹாப்தீன். மேலும் இனவாத சமூகத்திற்குள் நின்று கொண்டு தேசப்பற்று குறித்து தேசம் மீதான நேசம் எனும் கவிதையில் இவ்வாறு பேசியுள்ளார். யாரது இரத்தத்தின் மீதும், யாரது கண்ணீரின் மீதும், யாரது வியர்வை மீதும் இன்னொருவரால் தன்னுடையதென்று நிரூபிக்கப்படுவதற்கானது அல்ல ஒரு மனிதனின் தேசத்தின் மீதான நேசம். இன்று எம்மில் பலர் அல்லது பெரும்பான்மையினருள் பலர் தங்களுடைய தேசத்தின் மீதான நேசம் என்று இதைத்தான் மாறுதட்டி சொல்லிக் கொள்கிறார்கள். அதை மறுத்துரைக்கிறார் கவிஞர் அஷ்ரப் ஷிஹாப்தீன். யாரது இரத்தத்தின் மீதும், யாரது கண்ணீரின் மீதும், யாரது வியர்வை மீதும் இன்னொருவரால் தன்னுடையதென்று நிரூபிக்கப்படுவதற்கானது அல்ல ஒரு மனிதனின் தேசத்தின் மீதான நேசம். எத்தனை உணர்வு பூர்வமானது அந்த வரிகள். மேலும் வைத்தியர் ஷாஃபி மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனவாத தீ குறித்தும் தன்னுடைய குறும்பாவில் அவர் பாடியுள்ளார். அரசியல் இலாபங்களுக்காக சிறுபான்மை இனத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இனவாதிகளுக்கு எதிராக தன்னுடைய பேனாமுனையை, தன்னுடைய கவிதையை வாய்ப்பான ஒரு ஊடகமாக கவிஞர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் பயன்படுத்தியுள்ளார். மேலும் இவருடைய பாடுபொருள் இன்னொன்றான விஷயம் பேச்சுரிமை மீறல். அதாவது ஒவ்வொரு ஜனநாயக நாடு என மாறுதட்டி கொள்ளும் நாட்டில் ஒவ்வொரு சாமானியனதும் பேச்சுரிமை மறுக்கப்படுகின்றது. 2 ஒரு பாவம், ஒரு கவிதையின் பயணம் ஆகிய கவிதைகளில் இவர் பேச்சுரிமை குறித்து அதிகம் பேசுகிறார். இவருடைய 2 ஒரு பாவம் எனும் கவிதை பின்வருமாறு அமைகிறது.
கழிவு நீர் அதிகம் ஓடாத தெருக்கானில் அவனில் தங்கியிருந்த குப்பைகளுடன் சிதலமாக கிடந்தான். கழிவு நீர் அதிகம் ஓடாத தெருக்கானில் அவனில் தங்கியிருந்த குப்பைகளுடன் சிதலமாக கிடந்தான். நேற்றிரவு அல்லது அதிகாலை நிகழ்ந்திருக்கலாம். தெருவில் நடந்து வந்தவர்களில் சிலர் எட்டி நின்று எட்டி பார்த்து போனார்கள். மற்றும் சிலர் எதுவும் நடவாதது போல் விரைவாக நடந்து போனார்கள். இடத்திலிருந்து சற்று விலகி சலசலத்துக் கொண்டிருந்தவர்களில் 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் பக்கத்தில் நின்றவரிடம் சொன்னார், பாவம், உண்மை பேசியிருப்பான் அல்லது கேள்வி எழுப்பியிருப்பான். உண்மை பேசியதாலும் அல்லது கேள்வி எழுப்பியதாலும் அவனுடைய நிலை என்ன? அவனுடைய பேச்சுரிமை. ஜனநாயக நாட்டில் நாம் அனுபவித்த ஒரு அவல நிலைதான் பேச்சு உரிமை மறுக்கப்படுதல். அதாவது ஊடகவியலாளர்களுக்கும் சரி, சாமானிய மக்களுக்கும் சரி, பேச்சுரிமை மறுக்கப்பட்டவனின் நிலை எங்கே? கழிவு நீர் அதிகம் ஓடாத தெருக்கானில் சடலமாக கிடந்தவனின் அவல நிலையை 2 ஒரு பாவம் எனும் கவிதையில் எடுத்துரைக்கின்றார். தொடர்ந்து ஒரு கவிதையின் பயணம் எனும் கவிதையில் எளிய கவிதை பிரதியின் பயணம் குறித்து குறிப்பிட்டு அது இறுதியில் ஒரு பிரசங்கியின் கரங்களில் போய் சென்றடைகின்றது. அவ்வாறு பிரசங்கியின் கைகளில் போய் சென்றடைந்த அந்த எளிய கவிதை பிரதியின் நிலையை பின்வருமாறு காட்டுகிறார். ஒரு பிரசங்கியின் கூட்டத்துள் நுழைந்து பிரசங்கியை பழித்து காட்டிற்று. அவரது அடியார்கள் அதை கைப்பற்றினர். ஆத்திரத்தோடு சுக்களாய் கிழித்து கீழே போட்டு தும்புத்தடியால் குத்தி தள்ளினர் வெளியே. இவ்வாறுதான் இன்றைய பேச்சுரிமை என் சமூகத்துக்கு மத்தியில் காணப்படுகின்றது. மேலும் வறுமை குறித்து பாடாத கவிஞர்களே இல்லை, பொதுவாக காதல் குறித்து பாடாத கவிஞர்கள் இல்லை என்று சொல்வோம். பின்னவீனத்துவ காலத்தில் நாம் வறுமை குறித்து பாடாத கவிஞர்களே இல்லை என்று சொல்வோம். அந்த வகையில் அஷ்ரப் ஷிஹாப்தீனும் தன்னுடைய கவிதைகளில் வறுமையினை பாடுபொருளாக்கியுள்ளார். அழியாத கோடு என்னும் கவிதையில் யாராலும் அழிக்க முடியாத கோடு வறுமை கோடு என சமூக நீதியை பேசுகின்றார். மேலும் வெட்கக்கேடு எனும் கவிதையில் கவிதை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தன்னுடைய கருத்தை கூட வறுமை நிலை சார்ந்தே கவிஞர் பேசுகின்றார். பொதுவாக கவிதை என்றால் என்ன எனும் போது பலரும் பலவிதமாக வரைவிலக்கணம் சொல்வார்கள். எங்களுடைய உணர்வுகளை கடத்துவதற்கான வாய்ப்பான ஊடகமாக பொதுவாக நாம் கவிதையை கருதுகின்றோம். அந்த வகையில் அஷ்ரப் ஷிஹாப்தீன் தன்னுடைய கவிதைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறான கவிதைகள் சிறந்தவை என்ற தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் போது, பசித்த மானிடம் குறித்து பேசும் ஒரு கண்ணீர் வார்த்தை கூட அவற்றில் இல்லை. பசித்த மானிடம் குறித்து பேசும் ஒரு கண்ணீர் வார்த்தை கூட அவற்றில் இல்லை. மக்களின் வறுமை அகற்றாத மக்கள் விரோதிகளுக்கு முன்னால் நெருப்பு பொறி போல் ஒரு சொல்லை வீச முடியவில்லை எனில் நமது கவிதைகள் வெட்கப்பட வேண்டியவை. எவ்வாறான கவிதைகள் வெட்கப்பட வேண்டுமாயின், மக்களின் வறுமை அகற்றாத மக்கள் விரோதிகளுக்கு முன்னால் நெருப்பு பொறி போல் ஒரு சொல்லை வீச முடியவில்லை எனில் உண்மையில் அக்கவிதைகள் வெட்கப்பட வேண்டியவை என்று மனித தன்மை மிகுந்த ஒரு நல்ல மனிதர் என்பதை தன்னுடைய கவிதைகளில் காட்டியிருக்கின்றார் அஷ்ரப் ஷிஹாப்தீன். அன்றாட அவலங்களை எடுத்து காட்டுவதன் மூலம் சமூகத்தின் இன்றைய நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற அஷ்ரப் ஷிஹாப்தீன் சர்வதேச ரீதியில் அரங்கேறி இருக்கின்ற அக்கிரமங்களையும் தன்னுடைய கவிதையில் பாடுபொருளாக்கியுள்ளார். கிறிஸ்ட்சர்ச் தாக்குதல், பொள்ளாச்சி இளம் பெண்கள் பலாத்காரம் என்பவற்றை கிறிஸ்ட்சர்ச் மார்ச் 2019 மற்றும் பொள்ளாச்சியிலிருந்து காஷ்மீர் வரை என்னும் கவிதைகளில் அலசியுள்ளார். இவை எல்லாவற்றையும் தாண்டி அஷ்ரப் ஷிஹாப்தீன் எனும் கவிஞரை நான் சிலாகித்து வியந்து ரசித்து வாசிக்க காரணம், அவர் விளிம்பு நிலை சார்ந்த மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை இன்னல்கள் குறித்து அதிகம் தன்னுடைய கவிதைகளில் பேசியுள்ளார். ஏனெனில் விளிம்பு நிலை என்பது சமூக அமைப்பில் மையம், விளிம்பு என்ற 2 முரண்பட்ட நிலைகள் எப்போதுமே இருந்து வந்துள்ளன. மையம் அதிகாரத்தன்மையுடையதாகவும் விளிம்பு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் உள்ளது. ஆதிக்க வெறியர்களால் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் தம் கோபத்தையும் உரிமை வேட்கையையும் அரசியல் உணர்வையும்
வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பான ஊடகமாக கவிஞர் தன்னுடைய கவிதைகளை கையாண்டிருக்கிறார். எனது கவலை என்னும் கவிதை விளிம்பு நிலை மக்கள் சார் படைப்புக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும். எவ்வாறெல்லாம் அதிகார வர்க்கத்தினரால் அல்லது மையத்தில் உள்ளவர்களால் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை எனது கவலை எனும் கவிதையில் பின்வருமாறு காட்டுகின்றார். ஒவ்வொரு கணமும் யாரோ ஒருவன், யாரோ ஒருத்தி ஏதோ ஒரு இடத்தில் அதிகாரங்களின் கீழ் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், ஆக்கினைக்குள்ளாகிறார்கள். அரசியலின் பெயரால், ஆன்மீகத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் அராஜகம் ஒன்றை அரங்கேற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். இதுதான் அதிகாரமும் விளிம்பு நிலை சார்ந்த மக்களும். மேலும் அதிகார மையங்களால் ஒடுக்கப்படும் விளிம்பு நிலை சமூகத்தை வெளிவர முடியாத வார்த்தைகள் என்னும் கவிதையில் அழகாக காட்சிப்படுத்தியுள்ளார் அஷ்ரப் ஷிஹாப்தி. அங்கிங்கெனாதபடி எல்லா இடங்களிலும் சுழன்று கொண்டே இருக்கின்றன. வரி வடிவிலோ உச்சரிப்பிலோ வெளிப்படுத்த முடியாத சில வார்த்தைகள், அநேகமாகவும் வினாக்களாகவே அமைந்து விடுகின்ற அவ்வார்த்தைகளுக்குள் உண்மைகளை தவிர வேறெதுவும் இருப்பதில்லை. அதிகார மையங்களை நோக்கிய ஒரு புயலை போல் சுழன்றெழும் இவ்வார்த்தைகள் உரிய இடங்களில் போதும் எவ்வடிவிலும் வெளிப்படுவதில்லை. அதிகார மையங்களை நோக்கி ஒரு புயலை போல் சுழன்றெழும் இவ்வார்த்தைகள் உரிய இடங்களில் எப்போதும் எவ்வடிவிலும் வெளிப்படுவதில்லை. காரணம் என்ன என்றும் அவரே சொல்கிறார். உண்மைகளை பேச பயம் எதற்கு என்பவர்கள் உண்மைகளை பேச பயம் எதற்கு என்பவர்கள் உண்மைகளை பேசியவர்களின் கதையறியா கற்றுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள். அதாவது உண்மை பேசலாம் தானே என்று இலகுவாக சொல்லிவிடலாம். ஆனால் உண்மை பேசியவர்களின் நிலை, ஒடுக்கப்பட்டவர்களின் நிலை, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எல்லாம் அனுபவசாலிகளுக்குத்தான் தெரியும். இவ்வாறு விளிம்பு நிலை மக்கள் சார்ந்தும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்தும் தன்னுடைய கவிதைகளில் புரட்சிகரமான வரிகளின் மூலம் அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார் அஷ்ரப் ஷிஹாப்தி. மேலும் இவரது கவிதைகள் பொதுவாக யதார்த்தத்தை பேசி நிற்கின்றன. அத்தகைய யதார்த்தங்களில் ஒன்றுதான் முதுமை. அனைவரும் எட்ட வேண்டிய ஒன்று இந்த முதுமை. இவருடைய முதுமை பேறு எனும் கவிதை முதுமை குறித்தும் முதுமை நிலை குறித்தும் அதிகம் பேசுகின்றது. இந்த கவிதையை வாசிக்கும் போது வைரமுத்து அவர்களுடைய காதலித்துப்பார் எனும் கவிதை ஞாபகம் நினைவுக்கு வருகிறது. காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கும் கவிதை வரும், கையெழுத்து அழகாகும் என்று எப்படி காதல் வந்தால் ஒரு மனிதனில் எத்தனை மாற்றங்கள் உண்டாகுமோ அதையே முதுமை ஏற்பட்டால் உன்னுள் எத்தனை மாற்றங்கள் உருவாகும் என்பதை கவிஞர் அஷ்ரப் ஷிஹாப்தி அழகாக சொல்கிறார். 40 தாண்டுகையில் நரையறும், 4-5 சொல்லில் வாய் நுரை ததும்பும், நேற்றுரைத்த வார்த்தை இன்று மறந்து போகும், நடுமண்டை திறந்த வெளி அரங்கமாகும், காட்புள்ளி கண்ணுக்கு மறைந்து போகும், காதில் விழும் புதுப்பாடல் ஊளையாகும் என்று முதுமையை எட்டியவர்களுடைய குணாம்சங்களாக யதார்த்தமாக அழகுற பேசியுள்ளார். 40 தாண்டுகையில் நரையரும்பும், 4-5 சொல்லில் வாய் நுரை ததும்பும், நேற்றுரைத்த வார்த்தை இன்று மறந்து போகும், நடுமண்டை திறந்த வெளி அரங்கமாகும் என்று எள்ளல் ததும்ப அழகுற தன்னுடைய கவிதை வரிகளை படைத்துள்ளார் அஷ்ரப் ஷிஹாப்தி. மேலும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை, அவர் ஏற்கனவே தன்னுடைய முற்குறிப்பில் சொன்னது போன்று நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை, ஆளும் அரசாங்கத்தினுடைய அதிகார நிலை, ஏழை மக்கள் அரசினால் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டார்கள் என்ற விடயங்கள் பற்றியும் அவர் பேச தவறவில்லை. அதற்கு நாமும் கெடாத காலமும் எனும் கவிதையில் தொடர் மின்வெட்டு, பெட்ரோல் வரிசை, பொருட்கள் சேவைகளின் அசாதாரண விலை உயர்வு என்பவற்றை இவ்வாறு காட்சிப்படுத்துகிறார். முதற் சொல்லை எழுதுகையில், முதற் செயலை தொடங்குகையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. தொடர் மின்சார வெட்டு, மின்வெட்டு குறித்து இவருடைய கவிதை அமைகிறது. முதற் சொல்லை எழுதுகையில், முதற் செயலை தொடங்குகையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. தெருவோரங்களில் வரிசையில் நகர்கிறார்கள் மக்கள் எறும்பு கூட்டம் போன்று. வயிறும் மார்பும் பற்றிய தாய்மாரின் கண்களில் குளங்கள்.
பணம் கொடுத்து பொருள் வாங்குவது கூட பிச்சை எடுப்பது போல் ஆயிற்று என்று எம் நாடு எதிர்நோக்கிய பொருளாதார பிரச்சனையை எம் கண்முன்னே இப்போது காட்சிப்படுத்துகிறார் அஷ்ரப் ஷிஹாப்தீன். செத்துக் கொண்டிருக்கும் தெரு எனும் கவிதையில் அனுமர்வாளாக நீளும் வரிசைகளில் சோற்று கனவுகளோடு நின்றிருக்கிறார்கள் மனிதர்கள். மண்ணெண்ணெய்க்காக, பெட்ரோலுக்காக, இராணுவ உதைக்காக என்று யதார்த்தத்தை தன் கவிவரிகளில் சொல்கிறார் அஷ்ரப் ஷிஹாப்தீன். மேலும் வாழ்க்கையில் சோர்வாக உணரும் போதெல்லாம் சில கவிதைகள் உலக யதார்த்தத்தை எடுத்து எம்பி எம்மை மேலும் மேலும் முன்னே நகரச் செய்கின்றன. அந்த வகையில் நான் சுகவீனமுற்றிருக்கிறேன் எனும் அஷ்ரப் ஷிஹாப்தீனின் கவிவரிகள் எங்களை மேலும் முன்னே நகரச் செய்கின்றன. 1000 கருத்து வேறுபாடுகளுக்குள்ளும், 1000 உறவு சிக்கல்களுக்குள்ளும், 1000 வெறுப்புணர்வுகளுக்குள்ளும் இந்த அச்சில்தான் உலகம் இன்னும் உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லோர் வாழ்க்கையும் பூமேடையோ அல்லது பூ இதழ்களால் அமைந்த மெத்தையோ அல்ல. 1000 கருத்து வேறுபாடுகளும் 1000 உறவு சிக்கல்களும் உள்ளதுதான் வாழ்க்கை என்ற உலக யதார்த்தத்தை அழகுற எடுத்து எம்புகின்றார் அஷ்ரப் ஷிஹாப்தீன். உள்ளடக்க ரீதியாக இத்தனை காத்திரமான பாடுபொருட்களை தன்னுடைய கவிதைகளில் கொண்டு அமைகின்ற சுவர்களில் உருவாகும் சுவர்க்கங்கள் என்ற இந்த கவிதை தொகுதியிலே அவர் புனைதிறன், சிறந்த புனைதிறன் உத்திகளையும் கையாண்டிருக்கிறார். அதாவது குறியீடு, படிமம், அங்கதம் முதலான உத்திகளின் மூலம் சுவர்களில் உருவாகும் சுவர்க்கங்கள் மேலும் செழுமை பெறுகின்றது. எறும்புகள், கூட்டுக்கள், மேய்ப்பனும் எருமைகளும், சிம்மாசன உரை ஆகியன குறியீட்டு கவிதைக்கான சில உதாரணங்களாகும். எறும்பு எனும் கவிதையானது சுரண்டல் குறித்து பேசுகின்ற ஒரு குறியீடு என்றால், இப்போ நீங்க வாசிக்கும் போது அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்கள் எறும்பு குறித்து பேசுவதாக நினைப்பீர்கள். ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம் என்னவெனில், அவர் மக்கள் எவ்வாறெல்லாம் அதிகார மையங்களால் சுரண்டப்படுகிறார்கள் என்பதை அழகுற தன்னுடைய எறும்புகள் என்னும் கவிதையிலே அவர் கூறுகின்றார். எனது உணவுப் பொருட்கள் கொஞ்சத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு சில டப்பாக்கள் வேண்டும். ரொம்ப மோசம் இந்த எறும்புகள். இவற்றின் உணர்திறன் அதிகம் என்பதால் எல்லாவற்றுக்குள்ளும் நுழைந்து உண்ண முயல்கின்றன. யாருடைய பொருட்கள் அவை என்பது அவற்றுக்கு ஒரு பொருட்டே அல்ல. ரோசங்கெட்டதுகள். பிளாஸ்டிக் பைகளில் கூட அவை ஓட்டையிட்டு திருடுகின்றன. அதனால் சில டப்பாக்கள் தேவை. அவை ஒழுக்கமுற ஒரே வரிசையில் செல்கின்றன. பார்ப்பதற்கே பரவசம் தரும் அவற்றின் பயணம் ஒன்றில் திருட்டை நோக்கி அல்லது திருடிக்கொண்டு திரும்பி செல்வது என்பது பின்னர் தான் நமக்கு தெரிய வருகின்றது. அவை ஒற்றுமையே நமக்கு காட்டுகின்றன. அந்த ஒற்றுமையே திருடுவதற்குத்தான் என்பதைத்தான் நாம் கவனிக்க தவறவிடுகிறோம். அந்த ஒற்றுமையே திருடுவதற்குத்தான் என்பதைத்தான் நாம் கவனிக்க தவறவிடுகிறோம். டப்பாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல, அவற்றின் மூடிகளைத்தான் நாம் இறுக்கி மூடிக்கொள்ள வேண்டும். வெட்கங்கெட்ட எறும்புகள் நுழைய முடியாதபடி எறும்புகளை இட்டு என்றும் அவதானமாக இருப்போம் என்று குறியீட்டு கவிதை, அதுவும் சுரண்டலுக்கு எதிரான அழகான கவிதை ஒன்றை பாடியுள்ளார் அஷ்ரப் ஷிஹாப்தீன். அதே நேரம் இத்தொகுதியில் நான் ரசித்த மற்றொரு கவிதை சிம்மாசன உரை. சிம்மாசன உரை 2022 நாடு அரசியல், சமூக, பொருளாதார ஸ்திரத்தன்மையற்று காணப்பட்ட இந்த காலப்பகுதியில் அஷ்ரப் ஷிஹாப்தீன் சிம்மாசன உரை என்ற ஒரு அழகான குறியீட்டு கவிதையை படித்துள்ளார். நேற்று குகையில் இருந்து வெளியே வந்தது கிழட்டு சிங்கம். நேற்று குகையில் இருந்து வெளியே வந்தது கிழட்டு சிங்கம். அந்த கண்களில் தெரிந்தது ஒரு முயலின் தவிப்பு. அசைவுகளில் ஒரு ஆட்டுக்குட்டியின் பயம் இருந்தது. ஓநாய்களுக்கும் குட்டிகளுக்கும் சிறப்பு தேவையுடைய நரிகளுக்கும் சுரத்தற்ற குரலில் அது உபன்யாசம் வழங்கிற்று. அப்பாவி பிராணிகள் அன்றாடம் அவதிப்படுவதையிட்டு தளதளத்த குரலில் கவலை வெளியிட்டது. அவற்றின் நலன் காக்குமாறு ஓநாய்களிடமும் நரிகளிடமும் பரிந்துரை செய்தது. காடு பற்றி எறிவது பற்றியோ, பறவைகளும் பிராணிகளும் அவலக்குரல் எழுப்பி அலைமோதுவது பற்றியோ, தாகம் தணிக்க தண்ணீரை களைவது பற்றியோ எதுவும் சொல்லாமல் யாரும் அறிந்திராத
தனது குகைக்குள் மீண்டும் புகுந்து கொண்டது அந்த கிழட்டு சிங்கம். நேற்று நள்ளிரவில் மற்றும் ஒரு காட்டுக்கு தீயிடப்பட்டது என்று தன்னுடைய குறியீட்டு கவிதை மூலம் சிம்மாசன உரை நீங்களும் வாசித்து பாருங்க, மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார ஸ்திரத்தன்மையற்ற இந்த நிலைகள் குறித்து தன்னுடைய சுவர்களில் உருவாகும் சுவர்க்கங்கள் எனும் இந்த கவிதை தொகுதி அதிகம் பேசி நிற்கின்றது. அடுத்ததாக அங்கத உத்தி. தனிப்பட்ட மனிதர்களிடமும் சமுதாயத்திடமும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவர்களுடைய குறைகளை தாக்குவதற்கான ஒரு ஆயுதமாக நாம் அங்கத உத்தியை பயன்படுத்துகிறோம். அந்த வகையிலே அஷ்ரப் ஷிஹாப்தீன் மாற்றம், வடைமான்மியம் என்பன அவருடைய சிறந்த அங்கத கவிதைகளாகும். மாற்றம், வடைமான்மியம். நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையின் போது எரிவாயு சிலிண்டருக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு என்பவற்றை அங்கத சுவையோடு அழகுற காட்சிப்படுத்துகிறார். இன்று தோற்றம் தருவது போல் முன்னர் அவள் இருந்ததில்லை, யாரோ ஒருத்தி. இன்று தோற்றம் தருவது போல் முன்னர் அவள் இருந்ததில்லை. அமர்ந்தாலும் எழுந்தாலும் கிரீச்சிடும் கதிரையில் பழைய சீத்தை கவுன் அணிந்திருக்கும் அவள் இன்று எப்படி ஒரு மகாராணியானாள்? உலகத்தின் பாதியை தன்னாளுகைக்குள் வைத்திருப்பது போல் யாரையும் சட்டை பண்ணாத ஓர் அழுத்தம் அவள் முகத்தில் படிந்து கிடப்பது எப்படி? அதே சீத்தை கவுனில் அவள் அரசியானது எப்படி? அவளது தோற்றத்துக்கு இப்படி ஒரு தேஜஸ் வந்தது எப்படி? எழுப்பப்படும் கேள்விகளுக்கு முகங்களை பார்க்காமலே பதிலளிக்கிறாள் அவர். இல்லை என்ற ஒற்றை சொல்லை மட்டும் அலட்சியமாய் சொன்னபடி தன் அரசவையில் அமர்ந்திருக்கிறாள் அவள். நான் எப்படி இந்த மகாராணியின் பார்வையில் அற்புதக்குடியானவனானேன்? என்னிடம் இருக்கின்ற எல்லாமே இவளுக்கு முன்னால் ஏதும் இல்லாததானது எப்படி? கரப்பான் பூச்சிகளுக்கெல்லாம் கொடுக்க முளைக்குமா? இதோ முளைத்திருக்கிறதே எரிவாயு சிலிண்டர் விற்பவளுக்கு. எரிவாயு சிலிண்டர் வரிசையிலே காத்து கிடந்த ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் தெரியும் அந்த எரிவாயு சிலிண்டர் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு பட்ட பாடு. இதனை தன்னுடைய அங்கத கவிதையிலே அழகுற காட்சிப்படுத்தியுள்ளார் கவிஞர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்கள். இவ்வாறு அரசியல், சமூக, பொருளாதார விடயங்களை அவ்வப்போது தன் பேனா முனைகளால் பதிவு செய்தவற்றை இன்று ஆவணமாக்கி பார்க்கின்ற போதுதான் சுவர்களில் உருவாகும் சுவர்க்கங்கள் எனும் இந்த கவிதை தொகுதியின் கனதியை எம்மால் ஆராய முடிகின்றது. அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை தொகுதியை எமக்கு அளித்த பன்னூலாசிரியர், சிறந்த மனிதநேயமுடைய கவிஞர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி.